அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஆதி எனும் பராபரத்தின் கிருபை காப்பு, அன்பான மணமணியால் பாதம் காப்பு, சோதி எனும் பஞ்சகத்தான் பாதம் காப்பு, சொற்பெரிய கரிமுகனன் கந்தன் காப்பு, நீதி எனும் மூலகுரு முதலாயுள்ள நிகழ்சித்தர் போகருட பாதம் காப்பு, வாதி எனும் பெரியோர்கள் பதம் காப்பாக அழுத்துகிறேன் ஜோசியத்தின் வன்மை கேளே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நட்சத்திர சுடர்மணியில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இங்கு கூடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கும் அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. அத்தகைய வகையில் இன்றைய ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. சங்கடங்கள் தீர, அதாவது சங்கட சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். நன்றி, வணக்கம். மேடம் சொல்லிட்டா. மேடம் மியூட் எடுங்க. மியூட் எடுங்க, மியூட்ல இருக்கு. ஓகே, கேக்குதுங்களா? கேக்குது. நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் நம்முடைய வருகை புரிந்து ஜோதிடத்தில் உள்ள தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய மற்றும் அவர்கள் பேசக்கூடிய தலைப்பில் உள்ள கருத்துக்களையும் இங்கு நம்மிடையே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மிடையே தாராபுரத்தை சேர்ந்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பஞ்சாங்க கலைமணி என்று சொல்லக்கூடிய கே பாலகணபதி ஐயா அவர்கள், அதாவது BA MA அஸ்ட்ராலஜி, அதாவது MA படிச்சிருக்கிற அஸ்ட்ராலஜிலேயே. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்கள் தான் நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் தனலட்சுமி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் வே கருணை பிரகாசம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவரைய குருமார்கள் என்று சொல்லணும் அப்படின்னோம்னா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பரம்பரை ஜோதிடர் என்றுதான் நம்ம இவரை சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இவரது தாத்தாவே பாத்தீங்கன்னா இவருக்கு ஆதி குருவாக இருந்திருக்கிறார். அதாவது இவருடைய தாத்தா பிரம்மஸ்ரீ PP நாட்டராயன் ஆச்சாரியார் அவர்கள் தான் இவருடைய முதல் குருவாக இருந்திருக்காங்க. அது மட்டுமல்லாது திருப்பூர் ராஜு ஐயா மற்றும் பஞ்சாங்க கணித குருநாதர் சபரி SM சதாசிவம் ஐயா போன்றவர்களும் இவருடைய குருவாக இருந்து இவர் அவர்களிடம்லாம் தங்களுடைய ஜோதிட கலையை பயின்று வந்திருக்கிறார். மேலும் பாத்தீங்க அப்படின்னா ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயாவிடமும் தன்னுடைய ஜோதிட வித்தையை இவர் பயின்றிருக்கிறார். மேலும் இவர் பாத்தீங்க அப்படின்னா பராசர ஜோதிடம், ஜெய்மினி சூத்திரம், தாஜிக சாஸ்திரம், இது போல பலதரப்பட்ட கலைகளையும், அதாவது மேலும் ஜோதிடத்தில் மறைந்த, மறந்த, மறைத்த போன்ற நுணுக்கமான ஜோதிட கணிதங்களையும் இவரை ஆய்வு செய்து அதில் ஒரு தெளிவு பெறுவதுடன் அவற்றை அவங்களோட வகுப்புகளாகவும் ஏற்று வருகிறார். இது சிறப்பு இருக்கதோடு இந்த ஜோதிடத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளும் கற்றதோடு அல்லாமல் வானியல் சார்ந்த விஷயங்களையும் இவர் ஆராய்ச்சி செய்து பார்த்து வருகிறார். அத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருடமாக
இந்த ஜோதிட பார்ப்பது மட்டுமல்லாது இந்த ஜோதிட வகுப்புகளையும் தான் கற்ற அனைத்து கலைகளையும் அடுத்தவருக்கும் தெளியப்படுத்தும் விதமாக ஜோதிட கலைகளையும் அந்த ஜோதிட வகுப்பு நுணுக்கங்களையும் வகுப்புகளாக எடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாம இந்த இப்ப வரக்கூடிய இந்த தமிழ் வருடம் சொல்லக்கூடிய பராபவ வருடத்துக்கான அந்த ஜாதகத்தை கணித்து பஞ்சாங்க கணிதத்தின் கருத்து புத்தகமாக வந்து பஞ்சாங்கத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறார். அந்த அவ்வளவு சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்திருக்கிறார். இவர் இன்று பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, தான் பெற்ற கலைகளில் ஒரு கலையான ஜெய்மினி சூத்திரத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்புல வந்து நம்முடைய வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சிறப்புரையினுடைய கருத்துக்களை நாம் அனைவரும் ஆழ்ந்த அவருடைய வகுப்புகளை கவனிப்போம் என்று கூறிக்கொண்டு ஜோதிட ஆசிரியர் மற்றும் பஞ்சாங்க கலைமணி கே பாலகணபதி ஐயா அவர்களை தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவர் திருமதி கனகாம்பாள் அவர்களுக்கும், அறிமுக உரை வழங்கிய ஒருங்கிணைப்பாளர் திருமதி மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, வாய்ப்பை அளித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். ஆமா, சொல்லும் போது தலைப்பு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே ஜோதிடம் அப்படிங்கிறதுல 3 விதங்கள் தான். ஜோதிடம் அப்படிங்கிறதுல சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி, வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி அல்லது ஜோதிடத்தினுடைய முறைகள் அப்படின்னாலே மொத்தமாகவே 3 தான். என்னென்ன அப்படின்னா, பராசர ஜோதிடம் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது இது வரைக்கும் தொன்று தொட்டு எல்லாரும் ஜோதிடம்னாலே இந்த பராசரருடைய ஜோதிடம் அப்படிங்கறதான் ஆயிடுச்சு. முதலாவதாக பராசர ஜோதிடம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஜெய்மினி சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய்மினி மகர்ஷி அருளிய ஜெய்மினி சூத்திரம், அதுதான் இந்த இன்றைய தலைப்பு. மூன்றாவதாக தார்ஜிக சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய முறை. ஜோதிடத்தினுடைய முறைகள் அப்படின்னாலே இவ்வளவுதான். இதை தாண்டி தினந்தோறும் ஒவ்வொரு முறைகள், ஒவ்வொரு பദ്ധதிகள், ஒவ்வொரு சிஸ்டங்கள் தினந்தோறும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கு, இனியும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அதுலயும் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனாலும் ஆதியிலிருந்து அடிப்படையாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னாலே இது 3 தான். பராசரம், ஜெய்மினி, தாஜி. இதை தாண்டிய முறைகள் அப்படிங்கிறது இல்லை. அல்லது தற்போது ஜோதிடத்தில் புதுமை அல்லது ஜோதிடத்துல புதுமையான சிஸ்டம் அப்படின்னு நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் அதனுடைய ஆணிவேர் இந்த 3க்குள்ளதான் இருக்கும். அதுலயும் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எதனுடைய ஆணிவேர் எடுத்து நீங்க பின்னோக்கி பயணிச்சாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் இந்த 3க்குள்ளதான் எங்கேயாவது வந்து நிற்கும். அதுல சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த ஜெய்மினி சூத்திரம். ஏன் அப்படின்னா அதனுடைய பெயர்லயே தெரியும். மற்றதுக்கு எல்லாமே முறைகள், சிஸ்டம், பத்ததி இப்படிங்கிறதான் பேர் இருக்கும். உதாரணத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, இந்த மாதிரி பத்ததி ஜோதிட முறைகள் தான் இருக்கும். எந்த ஒரு முறைக்கும் சூத்திரம்னு இது வரைக்கும் பேர் இருந்ததாக தெரியும். அப்படி இந்த ஜெய்மினி அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சூத்திரம்னு பேர். ஏன் அப்படின்னா சூத்திரம்னா தமிழ் தான், சூத்திரம்ங்கிறதே தமிழ் தான். அது எளிமையா நமக்கு புரியணும் அப்படின்னா அதற்கு ஃபார்முலா அப்படின்னு பேர். சூத்திரம் அப்படின்னா ஒரு சமன்பாடு அல்லது கோட்பாடு, ஃபார்முலா. அப்படி எல்லாமே விதிகளாக, கணிதங்களாக, நுணுக்கமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஜெய்மினி சூத்திரம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு அடிப்படையாக அதனுடைய அறிமுகமும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த ஜெய்மினி சூத்திரம் அப்படிங்கிறத வகுத்து கொடுத்தது அல்லது இயற்றியது அப்படின்னு வச்சுக்கலாம் ஜெய்மினி மகரிஷி. பராசர ஜோதிடத்திற்கு எப்படி பராசர மகரிஷி, வராகிமரர் போன்றவரை சொல்றோமோ, ஜெய்மினி சூத்திரத்திற்கு ஜெய்மினி சூத்திரத்தை இயற்றியவர் ஜெய்மினி மகரிஷி. அவரு பராசரருடைய சீடர் தான். அவரும்
பராசரருடைய சீடர் தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ளாக சில கருத்து முரண்கள், தர்க்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான தர்க்கம் ஏற்படுகிறது பராசரருக்கும் ஜெய்மினிக்கும். இந்த தர்க்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஜெய்மினி சூத்திரம்ங்கிறது ஒண்ணு உருவாக்கப்படுகிறது. என்ன தர்க்கம் அப்படின்னா, ஏன் மேஷ லக்னத்துல பிறந்த எல்லாத்துக்கும் 2ஆம் பாவம் ரிஷபமாகத்தான் இருக்கணுமா, 7ஆம் பாவம் துலாமாகத்தான் இருக்கணுமா, ஏன் எல்லாத்துக்கும் சூரியன் தான் தந்தைக்கு காரகனாக இருக்கணுமா, சந்திரன் தான் தாய்க்கு காரகனாக இருக்கணுமா, குழந்தைக்கு குருதான் காரகமாக இருக்கணுமா, இப்படிங்கிற மாதிரியான தர்க்கங்கள் நடக்கிறது. அதன் வெளிப்பாடாக பராசரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உன்னுடைய கேள்வி, அதற்கு உண்டான பதில நீயே கண்டுபிடி அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டுற. அதன் வெளிப்பாடாக அவருடைய ஆய்வின் அடிப்படையில அவர் தொகுத்து கொடுத்ததுதான் இந்த ஜெய்மினி சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுல பராசரத்திலிருந்து சில விஷயங்கள் வேறுபட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது அடிப்படை கோட்பாடு அவரு மாற்று கருத்தா சொல்றாரு. மேஷ லக்னத்துல பிறந்துட்டாலே எல்லாத்துக்கும் 7ஆம் பாவம் துலாமா தான் இருக்கணுமா, சூரியன்னாலே தந்தைக்கு சூரியன் மட்டும்தான் காரகமா இருக்கணுமா அப்படிங்கிற அந்த அடிப்படையான கோட்பாடையே இங்க கேள்வியா எழுப்பும் போது அந்த அடிப்படை கோட்பாடுகளே மாற்றக்கூடிய விஷயமாகத்தான் அந்த ஜெய்மினி சூத்திரம்னு இருக்கு. அடிப்படையாக நம்ம இந்த பராசரத்திற்கும் ஜெய்மினிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். பராசரத்தை பொறுத்தளவுக்கு பலவிதமான அமைப்புகள் இருக்கு. நம்ம பராசரத்துலதான் ஜாதகம் பார்க்கிறோம், ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம், பிரசன்னங்கள் பார்க்கிறோம், உலகியல் ஜோதிடம்னு சொல்லக்கூடிய முண்டையன் அஸ்ட்ராலஜி பார்க்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பராசரத்துல இருக்கு. ஆனா ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு அதுல மற்ற விஷயங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு முகூர்த்தம் பார்க்க முடியுமா, அல்லது உலகியல் ஜோதிடம் பார்க்க முடியுமா, அல்லது பிரசன்னம் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இதுல ஜாதகம் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுல ஜாதகத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பாயிண்ட கேட்ட உடனே பராசரமே பரவாயில்லையே அப்படின்னு தோணும் சிலருக்கு. பராசரத்திலேயே ஜாதகம் பார்க்கலாம், முகூர்த்தம் குறிக்கலாம், உலகியல் ஜோதிடம் பார்க்கலாம், பிரசன்னம் பார்க்கலாம். ஆனா ஜெய்மினியில வெறும் ஜாதகம் மட்டும் தானே பார்க்க முடியும் அப்படின்னு தோணலாம். அதற்கு பின்னாடி விளக்கங்கள் தெரியும். இரண்டாவது, பராசரத்தை பொறுத்தளவுக்கு லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். லக்னத்தை மையமாக வைத்துதான் 12 பாவங்கள், அதில் அமர்ந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம பலன்களுக்கு லக்னம் அப்படிங்கிறது தான் முதன்மை முக்கியம். அதே ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு இங்கே லக்னம் அப்படிங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவங்கள் கிடையாது. மாறாக ஆருட லக்னம், உபபதா லக்னம், காரகாம்சம் இந்த மாதிரியான லக்னங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆருட லக்னம், உபபதா லக்னம், காரகாம்சம் போன்ற லக்னங்களை போன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பலனை பார்க்க போறோம். பராசரத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம லக்னம் அப்படிங்கிறதான் முக்கியம். இங்க வரும்போது பலவிதமான லக்னங்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு லக்னங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில ஏதாவது நான் சொல்றதுல ஏதாவது விளக்கங்கள் தேவை அப்படின்னா இடையிலே நிப்பாட்டி கேட்கலாமா? அப்படி நீங்க சொல்லக்கூடிய உரையை நீங்க சொல்லிட்டே வந்துருங்க. கேள்விகளாக இருந்தா அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் கேள்வி நேரத்துல அவங்க கேட்டுக்குவாங்க. இந்த லக்னம் அப்படிங்கிற விஷயம் பராசரத்திற்கும் ஜெய்மினிக்கும் மாறுபடுகிறது. மூன்றாவதாக, பராசரத்தை பொறுத்தளவுக்கு ஸ்திர காரகமாகத்தான் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாயார், செவ்வாய்னா சகோதரம், குருனா குழந்தை அப்படிங்கிறது எல்லாமே ஸ்திர காரகங்களாகத்தான் இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா நமக்கு தெரியும், நிலையானது அப்படின்னு. ஆனா ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு எல்லாமே சர காரகங்களாக இருக்கும். பராசரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்திர காரகங்களாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். ஆனா ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு அது சரகாரகமாக மாறக்கூடியதாக இருக்கும். அது எப்படி மாறும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில மாறும். எல்லா ஜாதகத்துக்கும் சூரியன் தந்தைக்கு காரகன்னு ஏத்துக்கிறத விட அந்தந்த ஜாதகத்தின் அடிப்படையில தந்தைக்கு காரகன் யார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். அததான் சர காரகம்னு சொல்றோம்.
அடுத்ததாக தசாபுக்தி முறை. தசாபுக்தி முறைகள்ல எண்ணற்ற தசாபுக்தி முறைகள் இருக்கு. பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்துல 38 விதமான தசாபுக்தி முறைகள் இருக்கு. அதுல நமக்கு அதிகமா பரிச்சயமானது அப்படின்னா விம்சோத்தரி தசாபுக்தி முறை. அதை தாண்டி யாரும் போறதில்லை. எண்ணற்ற தசாபுக்திகள் முறைகள் இருந்தாலும் விம்சோத்தரி தசையை தாண்டி போறது. இப்படி பராசரத்துல சொல்லப்பட்ட தசாபுக்தி முறைகள் அதிகமானது நட்சத்திர அடிப்படையிலான தசாபுக்தி முறை. விம்சோத்தரி தசை அப்படின்னு ஃபாலோ பண்றோம். இதன் அடிப்படையில அப்படின்னா ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில இந்த தசையில பிறந்திருக்கார், அடுத்தடுத்த தசைகள் இது வரும் அப்படின்னு நட்சத்திர அடிப்படையிலான தசாபுக்தி முறை. இப்படி யோகினி தசா அப்படின்னாலும் நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் போறோம். காலச்சக்கர தசை அப்படின்னாலும் நட்சத்திர அடிப்படையில தான் போறோம். இது பராசரத்துல அதிகப்படியான தசாபுக்தி முறைகள் நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. அதே ஜெய்மனில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி தசாபுக்தி முறை. ஜெய்மனில ராசி அடிப்படையிலான தசாபுக்தி முறை. பராசரத்தை பொறுத்தளவுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையிலான தசாபுக்தி முறை. ஜெய்மனியை பொறுத்தளவுக்கு ராசி அடிப்படையிலான தசாபுக்தி முறை அப்படிங்கிறது மாறுபடுது. அடுத்தது பராசரத்துல அதிகபட்சமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி விம்சோத்தரி தசையை ஃபாலோ பண்றோம். அதுல சந்திர தசை எத்தனை வருஷம் அப்படின்னா எல்லாரும் கண்ண மூடிட்டு 10 வருஷம் அப்படின்னு சொல்லிடுவோம். சுக்கர தசை எத்தனை வருஷம் அப்படின்னா 20 வருஷம்னு சொல்லிடுவோம். இப்படி பராசரத்தில் இருக்கக்கூடிய அநேக தசாபுக்தி முறைகள் நிலையான தசா வருடங்களை உடையது. பராசரத்தில் இருக்கக்கூடிய அநேக தசா புக்தி முறைகள் அப்படிங்கிறது நிலையான தசா வருடங்களை உடையது. சந்திர தசை யாருக்கு வந்தாலும் 10 வருஷம் தான். சுக்கர தசை யாருக்கு வந்தாலும் 10 வருஷம் தான், 20 வருஷம் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. ஆனா ஜெய்மனி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக அடிப்படையிலான தசாபுக்தி முறை. ஒரு தசை எத்தனை வருஷம் நடக்கணுங்கிறது ஜெய்மினியோ பராசரரோ நீங்களோ நானோ தீர்மானிக்க முடியாது. ஜெய்மினியே தீர்மானிக்க முடியாது. எது தீர்மானிக்கும்? அவரவர்களுடைய ஜாதகம் தீர்மானிக்கும். ஒரு தசை எத்தனை வருஷம் நடக்கணும், ஒரு புக்தி எத்தனை வருஷம் நடக்கணும், எந்த தசை முடிஞ்சு எந்த தசை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாரும் அதை தீர்மானிக்க முடியாது. மாறாக அந்த ஜாதகம் தான் தீர்மானிக்குமே ஒழிய மற்ற விஷயங்கள் அதுல நிலையானதாக இல்லை. அது ஜாதகம் தான் தீர்மானிக்கும். பராசரத்தை பொறுத்தளவுக்கு நிலையான தசா வருடம், ஜெய்மனியை பொறுத்தளவுக்கு ஜாதகத்தில் அடிப்படையிலான தசா வருடங்கள். அடுத்தது பராசரத்துல கிரகத்தினுடைய வலிமை அல்லது பாவகத்தினுடைய வலிமையை பார்க்கிறதுக்கு நிறைய கணிதங்கள் போட வேண்டியிருக்கும். பராசரத்துல நம்ம ஷட்பலம்னு போடுறோம். இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் எத்தனை பேரு கையில போட முடியுங்கிறது எனக்கு தெரியல. கேள்வியில சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஷட்பல கணிதம், பாவக பல கணிதம்னு போடணும். பராசரத்துல கிரகத்தினுடைய அல்லது பாவகத்தினுடைய வலிமையை பார்க்கிறது, எது நல்லா இருக்கு, எது வலுவா இருக்கு, எது வலு குன்றி இருக்கு அப்படின்னு பாக்குறது. அதே ஜெய்மினில பொறுத்தளவுக்கு இந்த ராசியினுடைய பலத்தையோ அல்லது கிரகத்தினுடைய பலத்தையோ கணக்கிடுறது மிக மிக எளிமை. கொஞ்சம் சுலபமாக கணக்கெடுக்கலாம். பெரிய கணிதங்கள்லாம் கிடையாது. நம்ம ஷட்பல கணிதம் மாதிரி பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. எளிமையாக நம்ம ஜெய்மினியில கிரக பலத்தையும் ராசி பலத்தையும் கணக்கிட முடியும். அடுத்தது பராசரத்துல கிரகத்திற்கு பார்வை. பராசரத்துல கிரகங்களுக்கு பார்வை. சூரியன் பார்க்கிறது, குரு பார்க்கிறது, சனி பார்க்கிறது, ராகு பார்வைன்னு சொல்றோம். பராசரத்தை பொறுத்தளவுக்கு கிரகங்களுக்கு பார்வை உண்டு. அதே ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. மாறாக ராசிகளுக்கு தான் பார்வை. இந்த ராசி அந்த ராசியை பார்க்கும், இந்த ராசிகள் இந்தந்த ராசிகளை பார்க்கும்.
இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும். அப்படின்னா இங்க ராசிகளுக்கு தான் பார்வை ஒழிய கிரகங்களுக்கு பார்வை இல்லை. அடுத்தது பராசரத்தை பொறுத்தளவுக்கு பலவிதமான யோகங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது ஒரு 10 யோகம் 15 யோகம் நமக்கு தெரியும். ஆனா எண்ணற்ற யோகங்கள் பராசரத்துல இருக்கு. அதுல யோகங்களை பத்தியே பல பேர் பல புத்தகங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு குறைந்த விதிகளை உடைய யோக அமைப்பு தான். ஜெய்மினியை பொறுத்தளவுக்கு 13 யோகம் தான். 13 யோகம் தான் ஜெய்மினி. பராசரத்துல எண்ணற்ற யோகம். அடுத்தது பராசரத்தில் பலவிதமான வர்க்க சக்கரங்கள் இருக்கு. சோடச வர்க்கம், தச வர்க்கம், சப்த வர்க்கம் இப்படின்னு பல வர்க்க சக்கரங்களை பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. ஒரு விஷயத்த ஒரு கேள்வி கேட்டோம், ஒரு 4ஆம் பாவத்தை பார்க்கணும் அப்படின்னா D4ல போய் பாரு. தொழிலை பத்தி பார்க்கணும் அப்படின்னா D10 போய் பாரு. அப்படின்னு பல வர்க்க சக்கரங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே பராசரத்துல நிறைய வர்க்க சக்கரங்களை பார்க்கலாம். ஜெய்மினியில அந்த குழப்பம்ங்கிறதே கிடையாது. ராசி, நவாம்சம், திரேகாணம், 3 சக்கரங்கள் மட்டும்தான் ஜெய்மினியில். பராசரம் பல வர்க்க சக்கரங்களை உள்ளடக்கி இருக்கு. அதே ஜெய்மினியில 3 வர்க்க சக்கரம் தான். ராசி, நவாம்சம், திரேகாணம். இந்த திரேகாணம் அப்படிங்கறத கூட எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பலத்தை கணிக்கிறதுக்கோ ராசியினுடைய பலத்தை கணிக்கிறதுக்கோ பார்ப்போமே ஒழிய பலன் பார்க்கறதுக்கு திரேகணத்தை பயன்படுத்த மாட்டோம். ராசி நவாம்சமே போதுமானது. நிறைய குழப்பங்கள் இல்லை. அடுத்து பராசரத்தில் பாவக மாறுதல்கள் உண்டு. பராசரத்தில் பாவக மாறுதல்கள் உண்டு. இந்த பாவம்ங்கிற வார்த்தைய சொன்னாலே அதுல பலவிதமான பாவக முறைகள் இருக்கு. நம்ம பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய பாவக முறை 30 டிகிரி, ஸ்ரீவதி பாவகம், மின்பெண் 15 டிகிரி லக்னத்தை மையமாக வைத்து, கேபியில பயன்படுத்தக்கூடிய +CS பாவக முறை, இப்படி பல்வேறு பாவக முறைகள் இருக்குது. இதுல எந்த பாவக முறையை நம்ம பயன்படுத்துறோம், எதை பயன்படுத்தணுங்கிறதே குழப்பங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. சில பேர் பயன்படுத்துறாங்க, ஆனா என்ன நம்ம பயன்படுத்துறோம்ங்கிறதே தெரியாம பயன்படுத்துற அளவுலதான் இந்த பாவக முறைங்கிறது இருக்கு. அதே ஜெய்மினியில பாவக மாறுதல்கள் இல்லை. அது பாவத்துல எங்க மாறி இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு தேவையில்லை. ராசியில எங்க இருக்கோ அதுதான் பிரதானமானது. இப்படி பராசரத்திற்கும் ஜெய்மினிக்கும் இந்த அடிப்படையான விஷயங்களே மாறுபடும். இதுல கடைசியா முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட் வேணா உங்களுக்கு பராசரத்துல பெனிஃபிட்டா தெரியலாம், ஈஸியா தெரியலாம். ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஜாதகத்தையும் பார்க்கலாம், பிரசன்னத்தையும் பார்க்கலாம்ங்கிற பாயிண்ட். மத்த சொன்ன 9 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கும் இந்த ஜெய்மினினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. இதுல நிறைய குழப்பங்கள் இல்லாம எளிமையாக அதே நேரத்தில் சரியானதாகவும் பலன்களை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இங்க வெறும் லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாவத்திற்கும் பலன் சொல்றது கிடையாது. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு லக்னங்கள் உண்டு. பொதுவாக பயன்படுத்தக்கூடிய காரகங்களை நாம் பயன்படுத்தவில்லை. அந்த ஜாதகத்திற்கே உரிய காரகங்களை நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாத்திற்கும் பொதுவாக உள்ள தசாபுக்தி முறைகளை நாம் கையாளவில்லை. மாறாக அந்த ஜாதகத்திற்கே உரிய தசாக்களை பயன்படுத்துகிறோம். அப்படிங்கறத அடிப்படையில நம்ம அதிக குழப்பங்கள் இல்லாம சரியான பலன்களை இந்த ஜெய்மினின் வாயிலாக நம்ம எடுத்துரைக்க முடியும்.
அதே நேரத்துல சம்பவ கால நிர்ணயம்ங்கிறது இன்றளவும் ஜோதிடத்துல ஒரு எட்டாகனியா இருக்கு. குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஜோதிடத்துல மூன்றே கேள்விகள் தான். ஜோதிடத்துல மூன்றே கேள்விகள் தான். ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மூன்றே முறைகள்னு சொன்னேன், நோட் பண்ணிப்பீங்க. பராசரம், ஜெய்மினி, தாஜிகம். அதே போல ஒண்ணு சொல்றேன், ஜோதிடத்துல மூன்றே கேள்விகள் தான். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும். இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும். இதுல எப்போது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஒரு ஜாதகத்தை பாக்குற எல்லாரும் பார்த்துட்டு பலன் சொல்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது எப்ப நடக்கும்ங்கிற கேள்விக்கு நம்ம ஆணி அடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா, எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னா அது இது வரைக்கும் குழப்பமாகத்தான் இருக்கு. ஆனா ஜெய்மினியில அது சாத்தியம். ஜெய்மினியில அது சாத்தியம். எனக்கு தெரிந்த பல கேபி ஜோதிடர்கள் ஆயுள் சார்ந்த விஷயங்களுக்கு ஜெய்மினியை தான் கையாள்கிறார்கள். ஆயுள் சார்ந்த கேள்விக்கு ஆயுள் நிர்ணயம் அல்லது மரண கால நிர்ணயம்னு வரணும் அப்படின்னா ஜெய்மினி தான் வரணும். கேபியை பயன்படுத்தக்கூடிய பிறகு இதையும் பின்னாடி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த சம்பவ கால நிர்ணயம், திருமணம் நடக்கக்கூடிய காலம், குழந்தை பிறக்கக்கூடிய காலம், வேலை வெளிநாடு செல்லக்கூடிய காலம், இப்படிங்கிற எந்த கேள்வியாக இருந்தாலும் கேள்விக்கு வெறுமனே பலன் மட்டும் சொல்லாம அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதோடு நம்மளால ஜெய்மினியில சொல்ல முடியும். நான் சொன்ன விஷயங்கள்ல சில பேர் சில விஷயங்களை ஏற்கனவே கேள்விப்பட்டதாக இருக்கலாம். அதுல ஒரு வார்த்தை உபபதா லக்னம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உபபதா லக்னம் அப்படிங்கிறத, இந்த உபபதா லக்னம் அப்படிங்கிறது ஜெய்மினியில சொல்லப்பட்டது. அதை தெரிந்தோ தெரியாமலோ, அது ஜெய்மினின்னு தெரியாமலே பல பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க எது ஜெய்மினியில சொல்லப்பட்டது, எது பராசரத்துல சொல்லப்பட்டது அப்படிங்கிற இந்த மூலநூல் கருத்துக்களை நம்ம யாரும் ஆய்வு பண்றது இல்லை. அது தெரிஞ்சுக்கிறோம், அது தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய அதனுடைய மூலத்தை நம்ம பாக்குறது இல்லை. அதை விட பிருகத் பராசர அகோரா சாஸ்திரத்திலேயே உபபதாங்கிற வார்த்தை இருக்கு. பராசரர் எப்படி ஜெய்மினியினுடைய விஷயங்களை சொல்லியிருப்பார் அப்படின்னா, அது பிற்காலத்துல வந்து அந்த நூல்களை தொகுத்த ஆசிரியர்கள் அதுல உள்ள விஷயங்களை எடுத்து சேர்த்திருப்பாங்க. இவ்வளவுதான். இப்படி நம்ம தெரியாமலே அதை ஜெய்மினின்னு தெரியாமலே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வயதோட்டம்ங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்றோம் சார். வயதோட்டம். வயதோட்டம் வேற யாரும்? ஐயா, ஏஎல்பி முறையிலயும் அந்த வயதோட்டத்தை வச்சுதான் பலன் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இந்த வயதோட்டம்ங்கிற விஷயம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அது தாஜ்யம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க எந்த புது சிஸ்டம்னு சொன்னீங்கன்னாலும் அது எங்க இருக்கு அப்படின்னு என்னால எடுத்து காமிக்க முடியும். இதை நம்ம அதை குறை சொல்றது அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். ஜோதிடர்களாகிய நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். வயதோட்டம்ங்கிறது தாஜகத்துல இருக்கு. உபபதா அப்படிங்கிறது ஜெய்மினியில இருக்கு. இன்னும் சிலர் அதிக பாகை பெற்ற கிரகம், குறைந்த பாகை பெற்ற கிரகம்னு ஃபாலோ பண்றோமா? அதை ஒரு சிலர் ஒரு சிஸ்டம்னு ஃபாலோ பண்றாங்களா? பதில் கான்வர்சேஷனா போவோம், அவ்வளவு. அப்பதான் உங்களுக்கு யார் சொன்னது?
கோபி. என்னங்க புரியல? கோபி ராமமூர்த்தி ஐயா. ஜெய்மினியில அதுதான் பிரதானம். அதிக பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறதா நம்ம இங்க ஆத்மகாரகன்னு சொல்றோம். குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறதா தாரகாரகன்னு சொல்றோம். ஜெய்மினியில அதுதான் பிரதானம். அதை இங்க அதிக பாகை குறைந்த பாகை ஹெச்டி எல்டி அப்படின்னு மாத்தணும். தாஜிகத்துல உள்ளத வயதோட்டம்னு மாத்தாங்க. ஏஎல்பின்னு சொன்னீங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அது மூலமுள்ள எங்க இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். மானசாகரி அப்படிங்கிற புத்தகத்துல சந்தியா தசா அப்படின்னு ஒரு தசாபுக்தி சாப்டர்ல சந்தியா தசா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதையும் இதையும் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இப்படி எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3க்குள்ளதான் இருக்கு. அது இதுதான்னு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்டி ஹெச்டி அதிக பாகை குறைந்த பாகை அப்படின்னு ஃபாலோ பண்றீங்களா? எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பதில் சொன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கான்வர்சேஷனா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அதனால உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அந்த டிகிரி முறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது அதிக பாகை குறைந்த பாகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம். அடுத்தது நம்ம மற்ற எந்த சந்தர்ப்பங்கள்லயும் எனக்கு தாஜிகத்துல அதை யூஸ் பண்றோம். சில யோகங்களை நிர்ணயம் பண்றதுக்காக அதிக பாகை குறைந்த பாகை நம்ம யூஸ் பண்றோம். மற்றபடி பொதுவா அந்த யூஸ் பண்ற விதங்கள் ரொம்ப கம்மி தான். என்னுடைய கேள்வி, அந்த அதிக பாகை குறைந்த பாகை அப்படிங்கிறத ஃபாலோ பண்றீங்க, அதுல பலன்கள் பொருந்துகிறதா? நல்லா பொருந்ததுங்க ஐயா. அதிக பாகையில் இருக்கிற அந்த உயிர்காரகத்துவம் நம்ம மேல பாசமா இருக்கும். நம்ம குறைந்த பாகை மேல இருக்கிறது நம்ம அலட்சியமா இருப்போம். சரியா தான் இருக்கு சார். தேடுதலா இருக்கு. சூப்பர். வேற யாரும்? அதிக பாகை அப்படிங்கறது இந்த சூரியன் ஒட்டி பார்க்கும்போது இந்த அஸ்தங்கம் ஆகுதா அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பயன்படுத்தணும். சொன்னாரு அதிக பாகை பெற்ற கிரகம் குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் வேலை செய்கிறது, பலன்கள் பொருந்துகிறது அப்படின்னு சொன்னாரு. அநேக பேர் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதிக பாகை குறைந்த பாகை அப்படிங்கிறது ஜெய்மினிலிருந்து வந்ததுதான். அதுதான் ஆத்மகாரகன் தாரகாரகன்னு சொல்றோம். அந்த 2 அவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு இப்ப ஐயா சொன்னாரு. அப்படின்னா மிச்சம் 2 பாயிண்ட் அதிக பாகை குறைந்த பாகைங்கிற அந்த 2 பாயிண்ட் வேலை செய்யுது, எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தது, அதை வச்சுட்டு பலன்னு சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இது வரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கிற அப்படி என்றாலும் ஒரு ஜாதகத்துல 9 கிரகங்களோடையும் வேலை அப்படிங்கிறது இருக்கதானே செய்யும். கண்டிப்பா இருக்கும். அதுல அதிக பாகை பெற்ற கிரகங்கள் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்ற போது மிச்சம் இருக்கிற கிரகங்கள் 2வது அதிக பாகை வாங்கின கிரகம், 3வது அதிக பாகை வாங்கின கிரகங்கள் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அதையும் சேர்த்து சொல்றதுதான் ஜெய்மினியினுடைய முழுமை. அதாவது அதிக பாகை குறைந்த பாகைங்கிறது ஜெய்மினியிலிருந்து எடுத்துக்கொண்ட 2 விஷயம். டாப்பையும் பாட்டத்தையும் தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா ஒரு முழுமை பெற முடியும். 2வதாக வயதோட்டம்னு சொன்னீங்க, அதையும் ஃபாலோ பண்ணுவீங்க. பல பேருக்கு அது சரியாகவும் வரலாம். தாஜிகம் அப்படிங்கறதுல இருந்து அந்த வயதோட்டம்ங்கிறது வந்தது. தாஜிகம்ங்கிறது என்ன அப்படின்னா வருட ஜாதகம்
இந்த வயதோட்டம்ங்கிற ஒரு பாயிண்ட் வேலை செய்து பலன்களுக்கு பொருந்துகிறது அப்படின்னா இந்த தாஜிகம்ங்கிற முறைய முழுமையா படிச்சா அப்படின்னு யோசிக்கணும்ல. இதுதான் இந்த மூல நூட்களினுடைய வாசிப்புகள் அதிகம் இல்லாம போனதுக்கு அது போனதுனால ஏற்பட்ட பெரிய பிரச்சனைங்கிறது தான். ஜோதிடத்தினுடைய மூலத்தில் எது சொல்லப்பட்டதோ அதை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியாம இப்ப வந்ததெல்லாம் புதுசு அவரவர்கள் கண்டுபிடித்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணம். மூல நூலை நம்ம வாசிக்காம இருக்கிறது பெரிய காரணம். இப்படி எது எதெல்லாம் புதுசுன்னு சொன்னாலும் இந்த மூலினுடைய அடிப்படையில தான் இருக்கும், இந்த மூலினுடைய பேக்ரவுண்ட்ல தான் அது இருக்கும். அது எந்த முறைன்னு நீங்க பேர் சொன்னா அது எங்க இருக்கணும் சொல்ல முடியும். இப்படி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பாயிண்டே ஓரளவுக்கு வேலை செய்யுது அல்லது அதை வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம அதை முழுமையாக பயன்படுத்தினால் எந்த அளவுக்கு போக முடியுங்கிறதை சிந்தித்து பாருங்கள். ஜோதிடம்ங்கிறது 3 முறைகள் தான். பராசரம், ஜெய்மினி, தாஜிகம். அதை தாண்டிய முறைகள் நமக்கு தேவைப்படாது. அதனால இந்த 3 முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜோதிடத்துல ஆழத்திற்கு கட்டாயம் போக முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு வேற எந்த முறைகளும் தெரியாது. நாடி தெரியாது, கேபி தெரியாது, ஏஎல்பி தெரியாது, டிஎன்ஏ தெரியாது. இதுவரைக்கும் அதை பயன்படுத்தினதில்லை, இனிமேலும் அதை பயன்படுத்த போவதும் இல்லை. எனக்கு எல்லாமே நான் சொன்ன எல்லாமே இந்த 3க்குள்ள இருக்கு, இந்த 3க்குள்ளேயே எல்லாம் கவர் ஆகுது, திரும்ப ஏன் நான் புதுசுக்குன்னு போகணும் அப்படிங்கிற கேள்வியினால இந்த மற்ற முறைகளை இதுவே பின்பற்றியது இல்லை, பின்பற்ற போவதும் இல்லை. இது வரைக்கும் ஏதாவது சொன்னதுல ஏதாவது புரியல, திரும்ப ஏதாவது சொல்லணும் அல்லது இன்னும் விளக்கமா சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா தாராளமா விளக்கம் கொடுக்கலாம். பராசரத்திற்கும் ஜெய்மணிக்கும் நீங்க சொன்னது சொல்லி இருக்கிறோம். பராசர முறைக்கும் ஜெய்மினி முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்க தெளிவா நீங்க எடுத்து சொன்னீங்க. இப்ப இந்த ஜெய்மினி முறையில பலன் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அவர்களுடைய அமைப்பு அப்படின்றாலே அவர்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சுதான் நம்ம இந்த தசாபதி காலம்லாம் கூட நிர்ணயிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாம ராசிகளுக்கு பார்வை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அதற்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ராசிகளுக்கு என்னென்ன பார்வை, அதை எப்படி நீங்க பார்ப்பீங்க, சோ அதே நேரம் இந்த தசாபதி காலத்தை அந்த எப்படி அதை நீங்க நிர்ணயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிதல் வரும். ஒவ்வொரு விஷயமா வரும். நம்ம அடிப்படையா இருக்கிறது காரகம். முதலாவது சொன்னது காரகம். ஏன் சூரியன் தான் தந்தைக்கு காரகனாக இருக்கணுமா அப்படின்னா பராசரத்துல அப்படி இல்லை. எது அதிக பாகை பெற்ற கிரகமோ அதுதான் தந்தைக்கு காரகர், அதுதான் ஜாதகருக்கும் அதுதான் காரகம். எது குறைந்த பாகைன்னு ஃபாலோ பண்றீங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய தார காரகன்னு பேர். அதிக பாகை பெற்ற கிரகம் ஆத்மகாரகன்னு பேரு. குறைந்த பாகை பெற்ற கிரகம் தாரகாரகன்னு பேரு. இந்த இடையில இருக்கிற 5 2வது அதிக பாகை பெற்ற கிரகம் அமத்திய காரகன்னு பேரு. ஒருவருடைய வருமானம், பொருளாதாரம், செல்வாக்கை குறிக்கக்கூடியது. இந்த 2வது அதிக பாகை பெற்ற கிரகம் அமத்திய காரகன். 3வது அதிக பாகை பெற்ற கிரகம் பத்ருகாரகன்னு பேரு. நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்மளுடைய தைரியம், வீரியம், நம்மளுடைய முயற்சிகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த பத்ருகாரகன். 4வது அதிக பாகை பெற்ற கிரகம் மாத்தூர் காரகன். நம்மளுடைய தாயாரை பற்றி, நம்மளுடைய சுகத்தை பற்றி, 4ஆம் பாவ காரகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது மாத்தூர் காரகன். 5வது அதிக பாகை பெற்ற கிரகம் புத்திரகாரகன். நம்மளுடைய குழந்தை, பூர்வீகம். 5ஆம் பாவக காரகங்களை பற்றி சொல்லக்கூடியது புத்திரகாரகன். 6வது அதிக பாகை பெற்ற கிரகத்திற்கு நியாதி காரகன்னு பேரு. நம்மளுடைய
பிரச்சனைகளை தரக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுல அவர் தான் மெயின் ஆளு. இது காரகத்துல ஏற்படக்கூடிய வித்தியாசம். இதே பாவகம்னு சொன்னேன். ஏன் மேஷ லக்னத்துல பிறந்த எல்லாத்துக்கும் ரிஷபம்ங்கிறதா 2ஆம் பாவமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி ஜெய்மினில கிடையாது. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பதாக்கள்னு சொல்லுவோம். உபபதாங்கிற வார்த்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. உபபதா அப்படிங்கிறது 12ஆம் பாவத்தினுடைய பதாதான் உபபதான்னு சொல்றோம். என்ன கோட்பாடு, ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, ஒரு பாவத்தினுடைய தன்மை அதே ராசியில் வெளிப்படாது. மேஷம் லக்னமா பிறந்துட்டீங்க, ஆனா லக்னத்தினுடைய தன்மைங்கிறது மேஷத்திலேயே வெளிப்படும்னு சொல்ல முடியாது. அது வேறொரு இடத்தில் வெளிப்படும். அந்த வெளிப்படக்கூடிய தன்மையை தான் நம்ம பதாக்கள்னு சொல்றோம். அதே லக்னத்திற்கு போட்டா லக்னபதா அல்லது ஆருட பதான்னு சொல்லுவோம். 12ஆம் பாவத்துக்கு போட்டா உபபதான்னு சொல்லுவோம். இந்த ஆருட பதாங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெய்மனில இருக்கிற சிக்கல் அப்படின்னா, இந்த முதலையும் கடைசியும் எடுத்து பயன்படுத்திடுறாங்க, நடுவில் இருக்கிற சிக்கல்களை விட்டுறாங்க. ஏற்கனவே ஆத்மகாரகன் தாரகாரகன்கிறத அதிக பாகை குறைந்த பாகைன்னு பயன்படுத்துறீங்க. ஆருட லக்னம் உபபதா லக்னம்ங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, அது பராசரத்தோடு கலந்துருச்சு, அதையும் ஃபாலோ பண்றீங்க. ஆனா அது இடையில இருக்கிற சமாச்சாரங்களை முழுமையா கத்துக்கிறது இல்ல. இப்படி ஒரு பாவத்திற்கும் ஒரு பாவாதிபதிக்கும் ஏற்படக்கூடிய தூரத்தின் வித்தியாசம். ஒரு பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திலிருந்து எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளவு இடைவெளியில இருக்கிறார், திரும்ப அந்த அவர் அமர்ந்ததிலிருந்து அதே இடைவெளியில எந்த ராசி வருதோ அந்த ராசியில தான் அந்த பாவத்தினுடைய தன்மை வெளிப்படும். உதாரணத்திற்கு மேஷ லக்னம், லக்னத்தின் அதிபதி மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். லக்னத்தின் அதிபதி மேஷ லக்னம், லக்னத்தின் அதிபதி மிதுனத்துல இருக்காரு அப்படின்னா, லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்துல இருக்காருங்களா, அதே லக்னாதிபதியிலிருந்து 3ஆம் பாவம் அப்படின்னா சிம்மம், மிதுனத்துல இருந்து 3ஆம் இடம். இந்த லக்னத்தினுடைய தன்மை எங்க வெளிப்படும் அப்படின்னா சிம்மத்துல வெளிப்படும். அததான் ஆருட பதம்னு சொல்றோம். இப்படியே ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்தந்த பாவாதிபதிகளுக்கும் நம்ம கணக்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு பாவத்தினுடைய வெளிப்படும் தன்மைங்கிறத பார்க்க முடியும். அததான் நம்ம இங்க பதா சக்கரம்னு சொல்றோம். எப்படி பராசரத்துல பலன் பார்க்கிறதுக்கு ராசி சக்கரம் அம்ச சக்கரம்ங்கிறது முக்கியமோ, அதே போல ஜெய்மினியில பதா சக்கரம்ங்கிறது அவசியம். பதா சக்கரம் இல்லாம நம்ம ஜெய்மினியில பலன் சொல்ல முடியாது. இப்படி அந்த லக்னங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். இதே காரகாம்ச லக்னம் அப்படின்னு இருக்கு. இதுல பெரிய எண்ணற்ற விதிகள் எல்லாம் கிடையாது. ஒருவர் எதை சார்ந்த தொழில் செய்வார், எதை சார்ந்த படிப்பார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த காரகாம்சம்ங்கிறதே போதுமானது. மீட்டிங்ல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கும்? 53 பேர் இருக்கும். ஒரு 4 பேர்த்த விட்டா 50 பேர் ரவுண்டா இருக்கிறோம். இந்த 50 பேர் ஜாதகத்துல ஒரே பாயிண்ட் காமனா இருக்கும். 50 பேர்த்துல 40 பேர் ஜாதகத்துல நான் சொல்ற பாயிண்ட் இருக்கும். பாத்துடலாங்களா? ஏன் வாய்ஸ் பிரேக் ஆச்சு? இப்ப என்ன சொன்னீங்க? கிட்டத்தட்ட மீட்டிங்ல ஒரு 50 பேர் இருக்கிறோம். 50 பேருடைய ஜாதகத்திலும் ஒரே சொல்லுங்க. உங்க அந்த ஹெட்போனை நீங்க வலது காதுல மாட்டினா கொஞ்சம் நல்லா கேட்கணும். ஏன்னா அது உங்க பாடியில பட்டு பட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சத்தத்தை கொடுக்குது. ஓகே, 2 காலம் அடைச்சா கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஓகே. இப்ப இங்க மீட்டிங்ல 50 பேர் இருக்கிறோம். 50 பேர்த்துல 40 பேருக்கும் ஒரே காமனான பாயிண்ட் இருக்கும். 50 பேர்த்துல கிட்டத்தட்ட 40 பேர் தொழில்முறை ஜோதிடராக ஜோதிட ஆர்வலராக தான் இருப்பாங்க. பாத்துருவோமா? அவங்க ஜாதகம் அவங்களுக்கு தெரியும். எடுத்து பாத்துங்க. இருக்கு இல்லைங்கிறத கமெண்ட்ல போடுங்க, அல்லது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒருவருடைய தொழில் அப்படிங்கிறது காரகாம்ச லக்னம்னு சொல்லுங்க. அதிக பாகை பெற்ற கிரகம், அதாவது ஆத்மகாரகன்
நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அதை சார்ந்த தொழில் வேலைகளை தான் செய்ய முடியும். அப்படின்னா இங்க இருக்கிற 50 பேரும் ஏதோ ஒரு வகையில ஜோதிடத்தோடு தொடர்புல இருக்கிறோம். ஜோதிடத்தை தொழிலாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ அல்லது ஜோதிடத்தை மாணவரார்களோ ஆர்வலர்களோ இருக்கும். இப்படி அதிக பாகை பெற்ற கிரகம் நவாம்சத்தில் புதனுடைய வீட்டிலோ குருவினுடைய வீட்டிலோ கேது புதன் குருவினுடைய தொடர்பிலோ இல்லாம இருக்க முடியாது. பெரிய திரும்ப சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் ஆத்மகாரகன் நவாம்சத்தில் புதனுடைய வீட்டிலோ குருவினுடைய வீட்டிலோ அல்லது குருவினுடைய புதனுடைய கேதுவனுடைய சேர்க்கை பார்வையிலேயோ இருந்தாதான் இங்க இருக்க முடியும். ஜோதிடர் ஆவேனா அப்படின்னா கேள்வி இதுதான் பதில். போட்டு 10ஆம் இடம் தசாம்சம் 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் 10ஆம் பாவாதிபதியின் சாரத்தில் அமர்ந்த கிரகம் இப்படி எல்லாம் போட்டு எதையும் குழப்ப வேண்டியது. அதிக பாகை பெற்ற கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கோ அதனுடைய வேலைதான் செய்ய போறோம். அல்லது எத்தனை வேலை தொழில் செஞ்சாலும் கடைசியா நமக்கு சோறு போட போறது, நம்ம என் ரிசல்ட்டா வந்து உட்கார போறது அந்த காரகத்தினுடைய வேலையில தான் உட்கார போறது. அப்படி இங்க இருக்கிற அநேகம் பேருக்கு அது குருவினுடைய புதனுடைய வீட்டுல தான் இருக்கும். சார் எனக்கு புதனோட வீட்டுல இருக்கு சார். சந்தோஷம். என்னுடைய இதுவும் புதனுடைய வீட்டுல இருக்கு. குரு சுக்கிரனால ஆஸ்பெக்டும் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சிறப்பு. சார் எனக்கு சந்திரன் தான் வந்து ஆத்மகாரகன். ஹையஸ்ட் டிகிரி 26 டிகிரி. ஆயிலிய 3ஆம் பாதம் அது கும்பத்துல இருக்கு நவாம்சத்துல. கேது நவாம்சத்துல கேது குரு புதன் தொடர்பு இருக்கா? சேர்க்கை பார்வை. புதன் கேது தொடர்பு இருக்கு, கடகத்திலே இருக்கு. ஐயா வணக்கம். நவாம்சத்துல நவாம்சத்துல புதனுடைய வீடு குருவினுடைய வீடாக இருக்கணும் அல்லது குருவினுடைய புதனுடைய கேதுவனுடைய தொடர்பு இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஐயா வணக்கம். அதாவது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியில் புதன் வந்து 28 டிகிரி 14 நிமிடத்துல இருக்கு. அதே நவாம்சத்துல பார்க்கும் போதும் புதன் வந்து அதே கன்னியில தான் இருக்காங்க. சிறப்பு, அற்புதமா இருக்கு. மேலும் சிறப்பு. அப்படி எத்தனை ஜாதகத்தை இங்க இருக்கிற 50 பேர்த்துல பாத்தீங்கன்னாலும் 40 ஜாதகத்துல அப்படிதான் இருக்கும். போட்டு இதுக்கு குழப்ப வேண்டியது இல்லை. 10ஆம் இடத்தை பார்க்கணும், தசாம்சத்தை பார்க்கணும், 10ஆம் பாவாதிபதியை பார்க்கணும், 10ஆம் அதிபதி அமர்ந்த சாரத்தை பார்க்கணும், 10ஆம் அதிபதியின் சாரத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். இப்படின்லாம் எண்ணற்ற விதிகள் போய்கிட்டே இருக்கும். நம்ம பராசரத்தை எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு தெளிவுக்கு வர முடியாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சுத்திக்கிட்டே தான் இருக்கும், லூப் ஹோல் மாதிரி. ஐயா இப்ப இந்த இவ்வளவுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த ரூல் வந்து ஜோதிடர் ஆவதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இது அது மட்டும் தானா? தொழிலுக்கு எடுத்துக்கலாம். எந்த ராசியினுடைய எந்த டிகிரி அதிகமாக வாங்கி நவாம்சத்திலயும் புதனுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுல கேது நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா ஜோதிடர் உறுதி. நட்சத்திரத்துல விட்டுருங்க. கேதுவனுடைய சேர்க்கை பார்வை, குரு சேர்க்கை பார்வை, புதன் சேர்க்கை பார்வை. ஓகே. திரும்ப நட்சத்திரத்துக்குள்ள போனீங்கன்னா திரும்ப குழப்பம் அவசியம். ஐயா அந்த ரூல் இன்னொருத்தே சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒரு ராசிக்குள் 30 டிகிரிக்குள் அதிக பாகை பெற்ற கிரகம், ஒரு ராசிக்குள் அதிக பாகை பெற்ற கிரகம் நவாம்சத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது புதனுடைய வீடாகவோ குருவினுடைய வீடாகவோ அல்லது குரு புதன் கேது ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருந்தால் ஜோதிடர் ஆகலாம். இதே அரசு உத்தியோகம்னா சூரியனோட வீட்டுல இருக்கணும், சூரியனுடைய தொடர்புல இருக்கணும். வாத்தியார் ஆகணும்னா குருவினுடைய வீட்டுல இருக்கணும், குருவினுடைய தொடர்புல இருக்கணும். இவ்வளவுதான். இதுக்கு போட்டு பெரிய குழப்பங்கள்லாம் தேவையில்லை. மருத்துவர் ஆவேனா அப்படின்னா ஒரு 4 ரூல் இருக்கு. அரசியல் உயர் பதவி கிடைக்குமா அப்படின்னா ஒரு 4 ரூல் இருக்கு.
இவ்வளவுதான். வேற யாரும் பாத்தீங்களா? ஐயா நான் பாத்துங்க ஐயா. ஐயா ராகு வந்து என்னோடதுல டிகிரிங்க 29 டிகிரிங்க. ராகு கேது விட்டுருங்க. 7 கிரகம் தான். ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்தவங்கள பாத்துக்கணும். அதான் வீடு கொடுத்தவங்க விட்டுருங்க. விட்டுற வேண்டிய. அப்ப அதுக்கு அப்புறம் வரவங்க டிகிரி எடுத்துக்கிறதுங்களாங்க ஐயா ராகு கேது விட்டுட்டு? ஆமா, ராகு கேது நீங்களாக மிச்சிருக்கிற 7 கிரகங்கள், சப்த கிரகங்கள், சூரியன் முதல் சனி வரை, அந்த 7 கிரகத்துல எது அதிகம் அப்படின்னா பாக்கணும். நன்றிங்க. ராகு 26னா கேது 26 தான். ராகு கேது நம்ம எடுக்கிறது இல்லை, அதை எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டமும் இருக்கு. 8 காரகங்களாக எடுத்து பயன்படுத்தலாம். நம்மளுடைய அனுபவத்துல ஆய்வுல அது பொருந்தி வரல, அதனால 7 காரகங்கள் தான் பயன்படுத்தும். சிறப்பையா, சிறப்பு. இதுல ஏதாவது கேள்விகள் யாருக்கு இருந்தா தாராளமா கேட்க. ஐயா, இப்ப இது வந்து அரசு தொழிலுக்கு அப்படின்னா சூரியனை வச்சு பார்க்கணும்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த 3 கிரகங்களோட சேர்த்து வச்சுக்கணுமா, இல்ல வேற சூரியனோட வேற இணைவு கிரகம் இருக்குங்களா? அரசுங்கிறது சூரியன். ஓகே. அரசுல என்ன வேலைன்னு இருக்குல்ல அடுத்த கேள்வி. ஆமா. அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கான்னு பாருங்க. அரசுல கவர்மெண்ட் வாத்தியார் ஆகணும்னா சூரியனா இருக்கணும், குருவா இருக்கணும். ஓகே. ஐயா அதுக்கு அடுத்து வருது பாத்தீங்கன்னா சந்திரன் 28 டிகிரி வருதுங்க ஐயா. தனுசுல இருக்குதுங்க. நவாம்சத்துல வந்து தனுசுல சந்திரன் இருக்குதுங்க ஐயா. மேடம் நன்றி சொல்லிடலாம். அப்புறம் சொன்னேன் கேட்கலாம். புரியலைங்கய்யா. ஸ்பெல்லிங் படி. தண்டபாணி ஐயா. மேடம் அதான் கிளாஸ் முடிஞ்சா நன்றியை சொல்லிக்கலாம், அப்புறம் சந்தேகம் கேட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் திரும்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். அவசரத்துல பார்க்க முடியல அப்படின்னாலும் எடுத்து பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய எண்ட் ரிசல்ட்டா என்ன சொல்றேன் அப்படின்னா, பராசரத்தை பொறுத்தளவுக்கு பல விதிகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். உதாரணத்துக்கு தொழில்னே சொன்னோம், அதிபதியை பார்க்கணும், சாரத்தை பார்க்கணும், அதுல யார் இருக்கான்னு பார்க்கணும், யாரு பாக்குறா, யாரு சேர்க்க, இப்படி எல்லாம் பல விதமான கோணங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியதாகும். அதுல பல விதிகள் ஏடானா வந்துடும் உடைய. ஆனா ஜெய்மனியை பொறுத்தளவுக்கு அப்படி எண்ணற்ற விதிகள்ங்கிறது கிடையாது. பல விதிகளை கையாண்டு ஒரு பதில சொல்றது பெருசா, அல்லது குறுகிய விதிகளை வச்சுக்கிட்டு சரியான பதில சொல்றது பெருசா, அல்லது எது சுலபம், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. நன்றி உரைக்கு அப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கும். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரை. நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசனை இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடங்கள் நிகழ்ச்சியில் இன்று 99வது நாள். கூட்டினால் 9, அதாவது நவகிரகம். மேலும் ஜெயமணி சூத்திரம் என்றும் தலைப்புக்கு 9 எழுத்து கொண்டது. மேலும் 9/4/2026 கூட்டினால் 5. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். இன்றைய யோகி புதன் ரேவதி. மேலும் இன்று புதனுடைய கர்ம பதிவு பெற்றது பூராட நட்சத்திரம். மேலும் இன்று ஐயா பச்சை நிற பேனாவுடன் வந்துள்ளார். புதன் என்றால் பச்சை. மேலும் இன்று சப்தமி. சப்தமி என்பது 7. தேவ் பால கணபதி என்பது 7 எழுத்து கொண்டது. மேலும் 7 என்பது கேது. கேது எனவே ஐயாவின் பெயரில் கணபதி உள்ளது. மேலும் கேது என்றால் தாடி, எனவே ஐயா தாடியுடன் வந்துள்ளார். மேலும் கேது என்றால் தடை, எனவே சிறிய தடை ஹெட்செட் மூலம் ஏற்பட்டது. மேலும் இன்று நட்சத்திரம் பூராடம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய சாரம், அதாவது 6ஆம் நம்பர். இன்று 51 பேர் பங்கேற்றுள்ளார்கள்.
மேலும் இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இந்த சிவநாம யோகம், அதாவது 20வது நாம யோகம், இதுவும் சுக்கிரனுடைய விசாவரிடம். மேலும் சிவம் என்பது 3 எழுத்து கொண்டது. எனவே ஐயா பின்னால் நந்தி படம் உள்ளது. நந்தி 3 எழுத்து கொண்டது. மேலும் இன்று பவகரணம், இதனுடைய வஸ்திரம் வெள்ளை நிறத்தில் வகைப்படும் ஐயாவின் பின்னால் உள்ளது. மேலும் இன்று சந்திராஷ்டமி ரோகிணி என்பது கிருஷ்ணனுக்கு சம்பந்தப்பட்டது. எனவே இன்று கிருஷ்ணபட்சம். மேலும் இன்று பங்குனி 26, இதை கூட்டினால் 8 என்பது சனி பகவானை குறிக்கும். சனி என்பது மணி, அதாவது எனவே ஜெயமணி பற்றி தலைப்பு. மேலும் சனி என்பது கருப்பு கலரை குறிக்கும். எனவே ஐயா கருப்பு கலர் நாற்காலியில் அமர்ந்துள்ளார். இன்று பூராட நட்சத்திரம், அதாவது 20வது நட்சத்திரம், கூட்டினால் 2 என்பது சந்திரன் என்றால் வெள்ளை. எனவே ஐயா வெள்ளை சட்டையிடம் வந்துள்ளார். இன்று வியாழக்கிழமை குருவுடைய நாள். இன்றைய குரு ஐயா தான். குருவுக்கு நிறம் மஞ்சள். எனவே நிகழ்ச்சி மஞ்சள் நிறவிலை தனதண்டவாணி மஞ்சள் நிற சட்டை என்பது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். தற்போது மீனத்தில் சூரியன் உள்ளது. சூரியன் என்றால் கண்ணாடி. எனவே ஐயா, நான், அம்மா மூவரும் கண்ணாடி வந்துள்ளோம். இன்று அமிர்த கிரகம், மேலும் பலகரணம். எனவே ஐயாவின் உரை சிம்ம குரலில் மிக சிறப்பாக அமிர்தம் போல் உரையெடுத்த ஐயாவிற்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் எம்பி கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தத்தின் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.